ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பழைய சேரீயில் அனார்கலி தைக்க போகிறேன். இது வந்து பாலிஸ்டர் துணி, லைனிங் துணி. இது ரெண்டு கலரில் இருந்தது. ஒன்றும் வித்தியாசம் தெரியலன்ட்டு நான் வந்து 5 மீட்ரு துணி எடுத்திருக்கேன் உள்ளே வச்சு தைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து இது பூனம் சாரீ வந்து காட்டனில் கொடுத்தா அவ்வளோ நல்லா இருக்காது, பாலிஸ்டரில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ இப்போ தான் முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ வந்து மேல் பாடி வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து ஷோல்ட்ரு வந்து 8 வச்சுருக்கேன், ஆம்போல் வந்து 8, பாடி சுற்றளவு வந்து 11, சைடில் வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். லென்த்து பார்த்திங்கன்னா 50 இன்ச்சில் வந்து ஃபுல் லென்த்து வந்து அதில் வந்து மேல் பாடிக்கு மட்டும் 17 இன்ச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போயிடும், கீழே வந்து இடுப்புக்கு 1/2 இன்ச்சு போயிடும். தைச்சி முடிச்சது பார்த்தா 16 இருக்கும். இதை தான் இப்போ வந்து எல்லாம் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு 1 மீட்ரு வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங்கு. அப்போ தான் நமக்கு மேல் பாடி பீஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நடு சென்டரில் வந்து இடுப்பு கீழே வந்து ஒரு நடு சென்டரில் வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து கழுத்து வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்து இறக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நெக் டிசைன் வரப்போகுது. அந்த பார்டரையே நான் வந்து முன்னாடி வந்து வச்சு தைக்க போகிறேன். அதனால் 10 இன்ச்சு வச்சுருக்கேன். 10 இன்ச்சு வச்சுட்டு 2 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். அந்த பார்டர் என்ன அகலமோ அந்த அகலத்தை அப்படியே வைக்கணுங்கிறதுக்காக அந்த 4 இன்ச்சையும் இந்த 2 இன்ச்சையும் வந்து இணைச்சி நான் கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து இடுப்பு வந்து 10 இன்ச்சு, இடுப்பு வந்து 10 இன்ச்சு வச்சுட்டு சைடில் ஒரு 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுட்டு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சைடில் 1 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம அம்பர்லா தைக்கும்போது லென்த்தாக இருக்கிறனால துணி வந்து சைடில் இறங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் இப்படி கட் பண்ண மாட்டோம், ஏன்னா அது வந்து ப்ளவுஸ் இடுப்போடு நின்றது, அதனால் கட் பண்ண மாட்டோம். இப்போ நடு சென்டர்லேருந்து பாருங்கள் ஒரு கிராஸாக கொண்டு போகணும். அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு டாப் போடும்போது அப்படி இறங்காமல் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஆம்போல் வரைக்கும் மட்டும் முழுசாக கட் பண்ணி எடுத்துகிட்டு முன் பீஸும் பின் பீஸும் தனித்தனியாக தான் கட் பண்ணணும். இப்போ வந்து 2 துணி தனியாக மட்டும் கட் பண்ணி எடுக்கிறேன். கழுத்துக்கு மட்டும் அடையாளப்படுத்திக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் முன் பீஸும் பின்னாடி பீஸும் ஒட்டுக்காக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா முன் கழுத்து வந்து ரொம்ப இறக்கம் வச்சு கட் பண்ணியிருக்கு. இது வந்து க்ளோஸ் நெக்காக வரும். இப்போ முன் கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இன்ச்சிலேருந்து அந்த 4 இன்ச்சுக்கு போகிற வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். பேக் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தான் வைக்கணும். 1/2 இன்ச்சு வச்சு அந்த 4 இன்ச்சு அகலத்தில் அப்படி கட் பண்ணிக்கணும். ரொம்ப இறக்கக்கூடாது. இதுதான் பேக் கழுத்து. ஒரு 1/2 இன்ச்சு தான் இறக்கிருக்கு. அதை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இப்போ புடவையில் பார்த்திங்கன்னா இப்போ முந்தானி பக்கம் வந்து 2 பக்கம் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஃபுல்லாக பார்ட்ரு வரும். மேல் பகுதி வந்து கை கிட்ட வரைக்கும் பார்ட்ரு வரும். அந்த பகுதி மட்டும் நான் ஒரு 1.5 மீட்டர் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து சின்ன குழந்தைக்கு வந்து அனார்கலி தைக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா துணி வந்து இது பார்ட்ரு இருக்கிறதுனால நம்ம அனார்கலி மாடலில் கட் பண்ணால், கிராஸாக கட் பண்ணால் அந்த பார்ட்ரு டிசைனெல்லாம் மாறி வரும். பார்ட்ரு தனியாக எடுத்து அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். போன வீடியோவை நான் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன், பார்டர் அட்டாச் பண்ணுற மாதிரி. அதனால் இது வந்து நேராக அப்படியே வச்சு ப்ளீட் வச்சு அம்பர்லா தைக்க போகிறேன். இப்போ இது வந்து பிளேனாக இருக்கிறது வந்து நம்ம கைக்கு வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்க போகிறோம். கைக்கு என்ன தேவையோ அதை லென்த்தாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஃபாட்டும் தனியாக, இந்த சேரீயில் கட் பண்ணுறது மட்டும் ரொம்ப கஷ்டம். நம்ம அது கட் பண்ணி அதை வீடியோ எடுக்கிறது வந்து அதை விட கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஒருத்தர் வீடியோ போடுறோம். நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து கைக்கு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா இப்போ அந்த மாங்காய் டிசைன் பார்த்திங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும். அது மாதிரி கைக்கு வந்து நேராக வைக்கிற மாதிரி கட் பண்ணி கையை திருப்பி வச்சுக்கணும். ஒரு துணி மாற்றி போட்டிங்கன்னா 2 ஒரே பக்கமாக டிசைன் வரும். இப்போ அந்த மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பிளேனாக இருக்கிறத வந்து நம்ம கைக்கு பாடி பீஸுக்கு வச்சுக்கிட்டா கீழே வந்து அந்த சமிக்கி டிசைன் எல்லாமே வந்து இடுப்புக்கு கீழே வரும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ இது வந்து பாருங்கள், இந்த டிசைன் வந்து ஒரு பூ கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நான் அளந்து அளந்து பார்த்துட்டு அது எப்படி வரும் அப்படிங்கிறது, ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த சமிக்கி டிசைனு. அதில் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து இந்த பிளெயினாக இருக்கிற இடத்துல மட்டும் வச்சு பாடி பீஸ் கட் பண்ணணுன்ட்டு ரொம்ப வச்சு வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன். பார்த்தா கடைசியில் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி வெளியே தள்ளி வச்சுட்டேன். சைடு ஜாயின் பண்ணால் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. எனக்கு இந்த பூ வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே வரல. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து ஒரு கவுனாக தைச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் இப்போ வந்து அந்த மார்க் பண்ண தள்ளி போட்டேன் பாருங்கள். ஏன்னா அது நேராக அந்த பார்டர் இருக்கிற வரைக்கும் கட் பண்ணாலே போதும். நமக்கு அந்த சைடு மட்டும்தான் ஜாயிண்ட் வரும். அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. நான் வந்து பாடி பீஸ் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறதுல ஜாயிண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ பாடி பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. பூனம் சாரியில் இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது வலுவலுன்னு வலிக்கிட்டு போகும். ஒரு ஷேப்பு கொண்டு வரத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ முன் பக்கமும் பின் பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த புடவை பார்த்தீங்கன்னால ஜிகு ஜிகுன்னு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா டிசைனு. இது வந்து ஃப்ளீட்டு வச்சு தைச்சாதான் அம்பர்லா அனார்கலி நல்லாயிருக்கும். அம்பர்லான்னு சொல்லலாம், அனார்கலின்னு சொல்லலாம். இப்போ முந்தானி பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் பார்டர் இருக்கும். இந்த பகுதியிலிருந்து ஃபுல்லாக பாருங்கள் சமிக்கி இருக்கும். எப்பயுமே இந்த நம்ம முன்பக்கம் வந்து டிசைன் கொடுத்துருவாங்க. அது வந்து 1.5 மீட்ரு வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து நான் குழந்தைக்கு வந்து ஒரு அனார்கலியோ இல்லை ஆலியா பட்டு மாதிரி தைக்கணுன்ட்டு அதை தைச்சிட்டேன் அதை நான் தனியாக. ஆனால் அது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வீடியோ வந்து ஸ்டோரேஜ் நிறைய ஆகிப்போச்சு. இப்போ பாருங்கள் இது எவ்வளோ நிறையா இருக்கும். இது வந்து குழந்தைக்கு அப்படியே தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த பிளெயினாக இருக்கிறது கீழே மட்டும் வரும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணும்போது கிழிக்க முடியாது. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு நூல் மட்டும் எடுத்து இழுத்து விட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா நேராக வரும். நாம் பாட்டு கட் பண்ணிட்டு போனால் கிராஸாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு நூலாக இழுத்து விட்டுக்கிட்டு நேர் பண்ணிட்டு போனீங்கன்னா பீஸ் வந்து நேராக இருக்கும். நமக்கு கிராஸ் வராது. ஏன்னா பூனம் சாரி பார்க்குறதுக்கு நேராக கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இதாகிடும். இப்போ பாருங்கள் 50ல் 17 இன்ச்சு வந்து மேலே பாடி கட் பண்ணியாச்சு. மிச்சம் வந்து 43 வந்து கீழே வந்து பாருங்கள். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது இப்படி முன்னாடி வச்சா தான் நல்லாயிருக்கும். இடுப்புக்கு வந்து 37 இன்ச்சா 37 இன்ச்சு 33 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் வந்து 2 மீட்ரு, அது வந்து 32 இன்ச்சு. அதை விட 1 இன்ச்சு 2 இன்ச்சு கம்மி பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேல் பாடி பீஸ் வச்சு அப்படியே கிராஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிறது தான். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஏன்னா லென்த்து வந்து இது அதிகமாக இருக்கக்கூடாது. அதை விட மேல் பாட்டமோட கீழ் வந்து உள் லைனிங் வந்து 2 இன்ச்சு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபுல் லென்த்து வச்சுட்டிங்கன்னா அப்புறம் அதை விட ரொம்ப கீழே இருக்கும். இப்போ இதுவும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கையை கட் பண்ணிக்கலாம். கை வந்து ஃபுல் கை வச்சுருக்கேன். அதுக்கு பிளேனாக எடுத்திருக்கேன். பார்ட்ரு வந்து தனியாக மேலே கட் பண்ணது கொஞ்சம் இருந்தது. அது வந்து கைக்கு வந்து பார்ட்ரு வச்சு நான் தைச்சிடுவேன். பாம்போல் வந்து வச்சு பார்த்துங்க. இப்போ 4 இன்ச்சு வந்து கீழ்கை இறக்கிருக்கேன். கீழ்கை வந்து 8 இன்ச்சு. இப்போ இந்த வளைவு வர்றது 9 இன்ச்சு. இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணுறதுக்குள்ளே துணியெல்லாம் நவுந்துடும். இப்போ கீழே வந்து இப்படி மடித்து பார்க்கும்போது உங்களுக்கு 10 இன்ச்சு வரும். அதில் 5 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. 5 இன்ச்சு வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு சைடில் வந்து துணி விட்டுட்டிங்கன்னா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கை பீஸ் வந்து ரெடி. இப்படி தான் அம்பர்லா வந்து கட் பண்ணோம். இது வந்து ரொம்ப இந்த மாதிரி பூனம் சாரீ ஃபேன்சி சாரீலாம் இப்போ அம்பர்லா கட்டிங் தைக்கிறது, அனார்கலி தைக்கிறது ரொம்ப பேஷன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எல்லோரும் இதுதான் விரும்புகிறாங்க. இந்த வீடியோ வந்து கட்டிங் வீடியோ மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன். அடுத்தது டிச்சிங் வீடியோ வரும். மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கின்றேன். பாய்.